ஒரே இயக்குனர் இயக்கத்தில் மட்டும் விஜயகாந்த் அவர்கள் 17 படங்கள் நடிச்சிருக்காரு. யார் அந்த இயக்குனர் அப்படிங்கிறத பற்றியும் அந்த 17 படங்களோட பேர்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரே இயக்குனர் இயக்கத்தில் ஒரு நடிகர் தொடர்ந்து 3ல் இருந்து 4 படங்கள் நடித்தாலே இப்போல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நடிகர் விஜயகாந்த் நடிக்க துவங்கின காலத்தில் இருந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்து முன்னணி நடிகராக மாற்றின பிரபலமான இயக்குனர் இயக்கத்தில் மட்டுமே 17 படங்கள் விஜயகாந்த் நடிச்சிருக்காரு. அப்படி விஜயகாந்த் நடித்து சில படங்கள் வெற்றியடையாமல் போனாலும் 70% படங்கள் சூப்பர் ஹிட்டான படங்கள் தான். விஜயகாந்தோட மனசில் நீங்காத இடம் பிடிச்ச அந்த ஆஸ்தான இயக்குனர் வேறு யாரும் இல்லை, சந்திரசேகர் தான். சந்திரசேகர் இயக்கத்தில் 1981 வெளியான நெஞ்சில் துணிவிருந்தால் அப்படிங்கிற படத்துலையும் அதே வருஷம் வெளியான நீதி பிழைத்தது அப்படிங்கிற 2 படங்கள்லையும் விஜயகாந்த் நடிச்சிருந்தார். 1982 வெளியான பட்டணத்து ராஜாக்கள், அதே வருஷம் வெளியான ஓம் சக்தி அப்படிங்கிற படத்துலையும் விஜயகாந்த் நடிச்சிருந்தார். 1983 வெளியான சாட்சி, 1984 வெளியான வெற்றி, அதே வருஷம் வெளியான வீட்டுக்கு ஒரு கண்ணகி, குடும்பம் அப்படிங்கிற படத்துலையும் விஜயகாந்த் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் 1988 வெளியான புதுயுகம், நீதியின் மறுபக்கம் அப்படின்னு அடுத்தடுத்து 5 வருஷத்தில் மட்டும் சுமார் 10 படத்துக்கு மேலே இயக்குனர் சந்திரசேகர் இயக்கத்தில் விஜயகாந்த் நடிச்சிருந்தார். 1986 வெளிவந்த வசந்த ராகம், 1987 சட்டம் ஒரு விளையாட்டு, 1989 ராஜநடை, 1993 ராஜதுரை, 1999 வெளியான பெரியண்ணா அப்படின்னு இயக்கத்தில் 17 படங்களில் விஜயகாந்த் நடிச்சிருந்தார். இதுக்கப்புறம் சினிமாவில் வளர்ந்து வர்ற சின்ன சின்ன இளம் இயக்குநர்களுக்கும் விஜயகாந்த் வாய்ப்பு கொடுத்தாரு. சந்திரசேகர் விஜயகாந்தை ஆக்ஷன் ஹீரோவாக மட்டுமே நடிக்க வைக்காம மாறுபட்ட கதாபாத்திரங்களையும் நடிக்க வச்சு விஜயகாந்துக்குள்ளே இருந்த திறமையை வெளியில் கொண்டு வந்தார். எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இயக்குனர் பாலச்சந்தர் சினிமாவில் உறுதுணையாக இருந்தாரோ அதே மாதிரி விஜயகாந்தோட சினிமா பயணத்துக்கு சந்திரசேகர் ஒரு பெரிய வழிகாட்டியாக இருந்தார். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.